ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்ம்யம் சுசுகம் கர்த்துமவ்யயம். ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் வந்து இந்த ஞானத்துடைய மகிமா அது வந்து அகெயின் கண்டினியூ ஆகிறது. க்ளோரி ஆஃப் திஸ் டீச்சிங், ஈஸ்வர ஞான மகிமா. ஸோ எப்படிப்பட்ட வித்யா இது? ராஜ வித்யா அப்படின்னு சொல்கிறார். இந்த நாலெட்ஜ் இருக்கே, இந்த ஈஸ்வர ஞானம், இது வந்து ராயல் நாலெட்ஜ், ராஜ வித்யா அப்படின்னு இதான் இருக்குல்ல கிரேட்டஸ்ட் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நமக்கு என்னெல்லாம் வித்யா தெரியுமோ அதில் எல்லாம் எது வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னா இந்த ஈஸ்வர ஞானம்தான் சிறந்தது. முண்டக்க உபனிஷத் வந்து இந்த நாலேஜ் என்னன்னு சொல்லித்த? பராவித்யான்னு சொல்லித்த. அத பராயயா ததக்ஷரம் அதிகம்யத்தே. பராவித்யா அபராவித்யான்னு தானே நாம் வந்து பிரித்து படித்தோம் இல்லையா? ஸோ ஏன் வந்து ராஜவித்யான்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரீசன் வந்து இருக்கிறதுலேயே இது வந்து ஹையஸ்ட்டு விஷயத்தை பற்றி டீல் பண்ணுறதுனால இதை ராஜவித்யான்னு சொல்கிறோம். அதாவது நிர்குண ஸ்வரூபம், அது மட்டும்தான் சத்தியம், பாக்கி எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை வந்து ராஜவித்யா அப்படின்னு வந்து சொல்கிறோம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஞானம் மட்டும்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது. எல்லா லெவல்ஸ்லையும் நமக்கு வந்து அந்த பூரணத்துவத்தை இந்த நாலேஜ் மட்டும்தான் கொடுக்கறது. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை இந்த நாலேஜ் மட்டும்தான் கொடுக்கறது. ஏன்னா எல்லா லெவல்ஸ்லேயும் அந்த லிமிட்டேஷனை நாம் வந்து ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஃபிசிக்கல் லெவலில் லிமிட்டேஷன் இருக்கா இல்லையா? நமக்கு என்னுடைய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டியை எனக்கே சம்டைம்ஸ் பிடிக்காமல் போகும் இல்லையா? நான் வந்து இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் குள்ளமாக இருந்திருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறையா அதிருப்தி நம்மளுடைய ஸ்தூல சரீரம் மேலே நமக்கு இருக்குது. அந்த அதிருப்தி எல்லாம் இந்த நாலேஜ் வந்ததுன்னா போயிடும். உன்னோட ஸ்தூல சரீரம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் அதை பற்றின ப்ராப்பர் நாலேஜ் நமக்கு வந்த உடனே அந்த அதிருப்தி எல்லாம், அந்த லிமிட்டேஷன்ஸ், அதனால் நமக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்லாம் ஏற்படுறதே அது நம்மளை விட்டு போயிடும். சைக்கலாஜிக்கல் பர்சனாலிட்டியில் பிரச்சனை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் கம்ப்ளைண்ட் என்னது? யாருக்குமே என்ன பிடிக்கலை, எது பண்ணாலும் யாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்கிறது. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் லிமிட்டேஷன். எல்லோரும் என்ன சொல்கிறா அப்படின்னா, வயசானவாள்லாம் பொண்ணு பையன் எல்லாம் நன்னா தான் பார்த்துக்கிறாளாம், அச்சுன்னு தும்பினா கூட ஐசியூவில் போய் அட்மிட் பண்ணிடுறா, அதிலெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ எப்படி இருக்க அப்படின்னு எவ்ரி டே வந்து ஒரு 10 minutes ஒரு 15 minutes அந்த மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கு அவளுக்கு வந்து டைம் இல்லை. ஏன்னா ஃபிசிக்கலாக கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஃபினான்ஷியலாக கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஆனால் இமோஷ்னலாக கம்ஃபர்டபுளாக இல்லை. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுவும் யாருக்கு அப்படின்னா மோஸ்ட்டாக பார்த்தோன்னா வயசானவாளுக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதை விட பெரிய ப்ராப்ளம் என்னவாக இருக்க முடியும்? இன்டெலெக்ட். அதை பற்றி யோசிக்கிறவாளுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன் வச்சுக்கோங்க, அவளால் வந்து தன்னோட புத்தியோடைய லிமிட்டேஷனை ஒத்துக்கவே முடியாது. இந்த க்ரியேஷன் எப்படி வந்தது, நான் யார், நான் ஏன் பிறந்திருக்கேன், பகவான்னா யார், அவர் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுக்குறார். பக்கத்து வீட்டில் இருக்கிறவாள்லாம்
ஜாலியாக இருக்கா, நான் ஏன் கஷ்டப்படுறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் அந்த இன்டெலெக்சுவல் பர்சனுக்கு வந்து ஆன்சர் கிடச்சே ஆகணும். இந்த சயின்டிஸ்டோட மூளையெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம மூளை இல்லை, சயின்டிஸ்டெல்லாம் எப்படி இருப்பா? எதையாவது வந்து தெரிஞ்சுக்கணும்னு இருப்பாள்ல. அந்த விஷயமும் அந்த இன்டெலெக்சுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நம்மளை விட்டு போயிடும். இந்த அறிவு வந்ததுன்னா அந்த இன்டெலெக்சுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நம்மளை விட்டு போயிடும். அந்த அறிவு பசி இருக்குல்ல, அது போயிடும். அப்போ எல்லா லெவல்ஸ்லையும் இருக்கிற லிமிட்டேஷனை இந்த ஒரே ஒரு நாலெட்ஜ் வந்து நம்மளுக்கு நீக்கிடுறது. அதனால தான் 7th சாப்டரில் என்னன்னு சொன்னார் கிருஷ்ணர்? இதை யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யத்தே. இதை தெரிஞ்சுட்டேன்னா இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு அங்கே 7th சாப்டரில் பார்த்தோம். அப்போ இன்டெலெக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு கிடைக்கும். அதனால இது வந்து கிரேட்டஸ்ட் நாலெட்ஜ், ராஜ வித்யா. ராஜகுஹ்யம், குஹ்யம்னா அகெயின் சீக்ரெட், ராஜகுஹ்யம்னா கிரேட்டஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இதை கிரேட்டஸ்ட் சீக்ரெட்னு சொல்கிறார்? ஸ்ரவணாயாபி பகுர்பிரியோ ந லப்யா ஸ்ருண்வந்தோபி பகவோ யம் ந வித்யுஹு ஆச்சரியோ வக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஞாதா குஷலானுசிஷ்டா அப்படின்னு கட்டோபனிஷத்தில் நாம் வந்து பார்த்துருக்கோம். இது கேட்டாலும் இது அறிவு வந்து அவ்வளோ லேஸில் ஆக மாட்டேங்கிறது. அதோட ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாலேஜை சொல்லிக் கொடுக்குறவா இருக்கால்ல, அவள் வந்து ரொம்ப கம்மி பீப்புள் தான் அவைலபிளாக இருப்பாள். அதுவே ரொம்ப அதாவது சொல்லி கொடுக்கறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதை விட ஆச்சரியம் அவள் சொல்லி கொடுக்கறதே உட்காந்து கேட்கறது அதை விட ஆச்சரியம். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேன ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைன மன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித். இது எந்த உபனிஷத்து? பகவத்கீதால 2வது அத்தியாயம். ஸோ இந்த டீச்சிங் வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் கிடச்சிடாது. ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. ஒண்டர், 7 ஒண்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் ஒண்டர் எது அப்படின்னா இந்த டீச்சிங் தான். ஏன்னா 30 வருஷம் இதே டீச்சிங்கை கேட்டுட்டு கூட சில பேருக்கு வந்து வேதாந்தத்துடைய தாத்பரியம் இருக்குல்ல, என்ன அது சொல்ல வருது அப்படிங்கிறது கூட புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் புரியாமல்? டீச்சர் ஒழுங்காக சொல்லித்தரல, இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் இல்லாததுனால அந்த ஸ்டூடெண்ட்டுனால் வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் போகிறது. ஸோ ஸ்ருத்வாபி ஏனம், கேட்டும் கூட புரியலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டும் கூட உங்களுக்கு புரியலைன்னா என்னது? அது ரகசியம் தானே. அதனால் இங்கே வந்து ராஜகுஹ்யம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். குஹ்யானாம் ராஜகுஹ்யம், சீக்ரெட்லேயே ரொம்ப உயர்ந்த சீக்ரெட். வித்யானாம் ராஜவித்யா, நாலேஜ்லேயே ரொம்ப உயர்ந்த நாலேஜ். நெக்ஸ்ட் க்ளோரி என்னது? பவித்ரம். பவித்ரம் அப்படின்னு சொன்னால் பியோர், ரொம்ப ரொம்ப பியோர், எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இந்த அறிவு வந்துடுது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் அது பியூரிஃபை பண்ணிடும். என்னெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அத்தனை இம்ப்யூரிட்டிஸையும் இந்த நாலேஜ் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் நம்மக்கிட்ட எந்த ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது? கர்மா. கர்மாங்கிறது வந்து இம்ப்யூரிட்டி தானே. புண்ணிய பாப கர்மாணி, புண்ணியம் கூட இம்ப்யூரிட்டி தான் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும். ஏன் புண்ணியமும் இம்ப்யூரிட்டி? ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? பாப்பம் தானே இம்ப்யூரிட்டின்னு சொல்லுவோம். புண்ணியமும் ஏன் இம்ப்யூரிட்டி? மறுபடியும் இன்னொரு ஜன்மத்தை கொடுக்கறதுக்கு அந்த புண்ணியத்தினால முடியும் இல்லையா? அதனால வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியமும் கூட இம்ப்யூரிட்டி தான்.
சரி, ராகத்வேஷ கூட இம்ப்யூரிட்டி தான். ராகத்வேஷ காம குரோத இதெல்லாம் கூட இம்ப்யூரிட்டிஸ். அஜ்ஞானம், அஜ்ஞானம்ங்கிறதா இருக்கிறதுலையே கிரேட்டஸ்ட்டு இம்ப்யூரிட்டி. இது மாதிரி என்னெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த ஞானம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடுறது. அதனால இதை பவித்ரம் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே அப்படின்னு 4th சாப்டரில் நாம் படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஆர்டினரி பியூரிஃபையர் கிடையாது, உத்தமம், உத்தமம் பவித்ரம், கிரேட்டஸ்ட் பியூரிஃபையர். இப்போ இந்த நாலேஜ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக எனக்கு என்னெல்லாம் இம்ப்யூரிட்டி இருக்கோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணுற விஷயம் இல்லை இது. ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது இம்ப்யூரிட்டி வரா மாதிரி இருந்ததுன்னா அதை கூட இது வந்து தடுத்துடும் இந்த ஞானம். கரெக்டு தானே? இப்போ வந்து ஜென்ரலாக நம்மளுடைய பாப்பம் எல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம புண்ணிய புண்ணிய காரியங்கள் பண்ணணும். அப்புறம் புண்ணிய நதிகளில் நீராடினா, கங்கா ஸ்நானம் பண்ணினா நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போகும் இல்லையா? ஆனால் சங்கரர் சொல்கிறார், குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலன மதவாதானம் ஞானவிஹீன சர்வமதேன பஜதின முக்திம் ஜன்மசதேன. நீ வந்து 100 கோடி ஜென்மமாக இருந்து கூட கங்காவில் ஸ்நானம் பண்ணு, அப்புறம் தானம்லாம் பண்ணு, நிறைய விரதங்கள் எல்லாம் கடைப்பிடி, இது எல்லாம் உனக்கு முக்தியை கொடுக்காது. ஆனால் ஞான விஹீன, ஞானம் இல்லாமல் உனக்கு முக்தி கிடைக்காது. இப்போ வந்து கங்காவில் குளிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. என்ன லாஜிக்? இப்போ கங்காவில் குளிக்கிறோம், என்ன ஆகும்? பாப விமோச்சனம். கங்கா ஸ்நானம் பண்ணினா நம்மளுடைய பாப விமோச்சனம் ஏற்படும். கரெக்டு. குளித்து முடித்து வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம மறுபடியும் பாப புண்ணியத்தை நாம் வந்து அக்வயர் பண்ணிப்போம்ல. நான் பாப்பமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேரண்டி கொடுக்க முடியுமா? புண்ணியமே பண்ண மாட்டேன்னு வேணால் கேரண்டி கொடுக்கலாம், பாப்பமே பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? அப்போ ஸ்நானம் முடிஞ்சு வெளில வந்த உடனேயே புதுசாக பாப்பம் அண்ட் புண்ணியமாக நாம் வந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இந்த நாலேஜ் இருக்கே, அது என்ன பண்ண போகிறது? பழைய அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதோட புதுசாகவும் எந்த அழுக்கும் சேராத மாதிரி நமக்கு கேரண்டியும் கொடுக்கறது. ஸோ உத்தமம் பவித்ரம். ஆகாமி கர்மா வந்து அவாய்ட் ஆகிடும். ஞானேன நஷ்யதி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் இங்கே சொல்லப்படுறது. பிரத்யக்ஷாவகமம். இப்போ இந்த நாலேஜ் வந்து எப்படி அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு இங்கே அப்படின்னா, டைரெக்டாகவே இந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்க போகிறது. இது வந்து செத்து போனதுக்கப்புறம் உனக்கு ஏதோ நடக்கும் அப்படின்னு பரோட்சமாக இது இல்லை, பிரத்யக்ஷாவகமம். ஸோ இங்கேயே நாம் வந்து அதை வெரிஃபை பண்ணலாம். டைரெக்டாக நம்மளால் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதாவது எனக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எல்லாம் இல்லையா அப்படிங்கிறதை நாம் வந்து டைரெக்டாகவே இங்கே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இப்போது அந்த பெனிஃபிட்டை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். மனசாந்தி எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை நான் வந்து தெரிஞ்சுக்கலாம், பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன? தர்மியம். ஸோ தர்மியம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல தர்ம அர்த்த காம இருக்குல்ல, அந்த அர்த்தத்தில் வரல. ஜென்ரலாக தர்மம் அப்படின்னா புண்ணியம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும் இல்லையா? இங்கே வந்து தர்மம் அப்படிங்கிற வார்த்தை நாலெட்ஜ் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கறது. ஸோ வேதத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற அறிவு, அதுதான் வந்து இந்த இடத்துல தர்மம். ஸோ இப்போ கீதா படிக்கிறோம்ல, இது என்ன கிரந்தம்? ஸ்மிருதி அப்படின்னு பேர் கீதாக்கு. ஏன்னா
ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் வேதம்னு அர்த்தம். வேதத்திலேருந்து எது ஒன்று வந்திருக்கோ, வேதத்தை தழுவி எது வந்திருக்கோ அதை வந்து ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த தர்மியம்ங்கிற வார்த்தை வந்து வேதத்தோடைய டீச்சிங் அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எது ஒன்று வேதத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோ அதால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற எந்த ஒரு தரிசனமும் நம்மளோட கண்ட்ரியில் வந்து சர்வைவே ஆகாது. இப்போ வந்து புத்திசம் எடுத்தணும்னு வச்சுக்கோங்க. புத்திசமால் வந்து இங்கே சர்வை ஆகவே முடியல. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தது, கொஞ்சம் காலம்தான் இருந்தது. ஏன்னா புத்திசம் எடுத்தனால புத்தர் வந்து ஆஸ் அ பர்சன் ரொம்ப வெரி நோபல் பர்சன். ஆனால் அவர் வந்து வேதத்தை வந்து அக்செப்டே பண்ணிக்கல. வேதத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்காத வாழை என்ன சொல்கிறோம் நம்ம? நாஸ்திகா. நாஸ்திகானா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இல்லை. வேதத்தை யார் அக்செப்ட் பண்ணிக்கலையோ அவளை நாஸ்திகா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அக்செப்ட் பண்ணுறவாளை ஆஸ்திகான்னு சொல்லுவோம், அக்செப்ட் பண்ணாதவாளை நாஸ்திகா. ஸோ இது வந்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த அறிவு தான் நான் உனக்கு இப்போ சொல்ல போகிறேன், தர்மியம் அப்படின்னு. இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து வேதத்தினோட அறிவை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 4th சாப்டரில் பார்த்துருக்கோம். கிருஷ்ணர் வந்து டிக்ளரே பண்ணுறார், நான் இப்போ சொல்கிற விஷயம் எதுவும் என்னுடைய சொந்த கருத்து கிடையாது அப்படிங்கிறது இல்லையா. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹ மனுரிக்ஷ்வாஹவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேஹமஹதா யோகோ நஷ்டः பரந்தப சயேவாயம் மயா தேத்ய யோகः प्रोक्तः पुरातनः பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். அங்கேயும் ஒரு வாட்டி சொன்னார் ரகசியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க, அதனால் நான் உனக்கு வேதத்தில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அதை உனக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஸோ என்னோடய சொந்த கருத்து இதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ சுகம் சுசுகம் அப்படின்னு சொல்கிறார். சுசுகம்னா என்ன அர்த்தம்? சுசுகம்னா ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். எதுக்கு இப்போ சுசுகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே சொல்கிறார் கிருஷ்ணர்? எதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறார்? போன சாப்டரில் நான் உனக்கு ஒரு கிரமமுக்தின்னு ஒரு டாப்பிக்கை பற்றி எடுத்து சொன்னேனே, அதை கம்பேர் பண்ணும் பொழுது இது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறார். கிரமமுக்தி அடையிறது வெரி டிஃபிகல்ட், வேறஸ் சத்யோமுக்தி இஸ் வெரி வெரி ஈஸி அப்படின்னு சொல்கிறார். ஜீவன் முக்தி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவே அடையலாம்னு சொல்கிறார். ஏன்னா கிரமமுக்தினா நிறைய ரூல்ஸை வந்து நாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லையா. 8th சாப்டரை ஞாபகப்படுத்திக்கிறோம். சர்வத்வாராணி சையம்ய மனோஹிருதி நிருத்தியச்ச எல்லாம் பார்த்தோம்ல. எல்லாம் அதுவும் இதெல்லாம் எப்போ பண்ணணும்? சும்மா ஜாலியாக இருக்கும்போது பண்ணுறது இல்லை. சாகிற நேரத்தில் எல்லா இந்திரியங்களையும் நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து சுஷும்னா நாடி வழியாக பிரம்மராந்திரம் மூலமாக சுக்லகதி வழியாக அனுப்பணுன்னா இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா? அதனால் வந்து அதை கம்பேர் பண்ணும் பொழுது இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, அப்படி வெளில போனால் மோட்சமான இல்லை, அது கூட அங்கேயும் போய் பிரம்மலோகத்தில் போய் இதே மாதிரி தான் கிளாஸ் அட்டன் பண்ணோன்னா நான் ஏன் அங்கே போய் கிளாஸ் அட்டன் பண்ணோம்? இங்கேயே நான் வந்து அட்டென்ட் பண்ணி மோட்சம் அடையலாம். ஸோ அதனால் சுசுகம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அவ்யயம். அவ்யயம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அழியாதன்னு அர்த்தம். விய அப்படின்னு சொன்னால் செலவாகிறதுன்னு அர்த்தம். அவ்யயனா செலவாகாத அப்படின்னா என்ன அர்த்தம்? அழியாத, இம்பெரிஷபிள். அப்போ இந்த நாலேஜோட ரிசல்ட் இருக்குல்ல, அது எப்படிப்பட்டது அப்படின்னா அவ்யயம். இந்த மோக்ஷம் அப்படிங்கிற பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா, அது வந்து டெம்ப்ரரி பெனிஃபிட்டா அப்படின்னா இல்லை, பர்மனெண்ட் பெனிஃபிட், அழியாதது. ஏன்னா பாக்கி ரிசல்ட்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஸ்வர்கலோக பலன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த பலன்? டெஃபினட்டாக அது வந்து அந்த டைம் பீரியடுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இந்த மோக்ஷம் மட்டும்தான் பர்மனெண்ட், பாக்கி எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் அது வந்து இம்பர்மனெண்ட். ஸோ அவ்யயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். ஸோ சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ஸோ இந்த ஈஸ்வர ஞானம் இருக்கே, இது ரொம்ப ரொம்ப
உயர்ந்தது, அதைத்தான் நான் உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வந்து ஒரு பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணிவிட்டு கிருஷ்ணர் வந்து இப்போது ஆக்சுவல் டீச்சிங்குள்ளே போக போகிறார்.